தமிழ் சினிமா மற்றும் அரசியலில் இன்று அதிகமாக பேசப்படும் ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் தளபதி விஜய்க்கும் இடையில் என்னதான் முருகல். இது உண்மையிலேயே எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருந்தவர் நடிகர் ரஜினிகாந்த். அவருக்கு பிறகு அந்த இடத்தை யார் பிடிப்பார் என்ற கேள்வி நீண்ட காலமாக இருந்தது. அந்த இடத்தை மெதுவாக நிரப்பத் தொடங்கியவர்தான் தளபதி விஜய். சூப்பர் ஸ்டாருக்கும் சரி தளபதிக்கும் சரி உயிரை கொடுக்கிற அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. இந்த இரண்டு ரசிகர்களை வச்சுதான் தமிழ்நாட்டு அரசியலே ஓடுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆம், அதுதான் உண்மை. சரி, இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்துக்கு எந்திரன் படத்திற்கு பிறகு வந்த படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடவில்லை. அதனை அவரே பல மேடைகளிலும் குறிப்பிட்டும் உள்ளார். ஜெயிலர் படம் வரும் வரை சுமாரான படங்களும் அந்த படங்களின் வசூல் ரொம்பவும் அடிவாங்கியதுதான் கசப்பான உண்மை. அதே நேரத்தில் விஜயின் படங்கள் தொடர்ந்து பெரிய வசூலும் மாஸ் ரீச்சும் பெற்றன. ஒரு கட்டத்தில் விஜயின் மார்க்கெட் வேல்யூ மிகவும் உயர்ந்தது. சம்பள அளவிலும் இன்று வரை ரஜினியை விட விஜய் தான் அதிக சம்பளம் வாங்குகிறார். இந்த மாற்றம் சினிமா உலகில் இருவருக்கும் இடையில் ஒரு போட்டி என்பதை விட ரசிகர்கள் மத்தியில் பனிப்போர் நிலையை உருவாக்கியது என்றே கூறலாம். காரணம், அதுவரை காலமும் ரஜினி கமல், விஜய் அஜித் என இருந்த காம்பினேஷன் நிலை மொத்தமாக ரஜினி விஜய் ஆகிவிட்டது. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்ற நிலையை விட ரஜினியே தனது பல படங்களிலும் பாடல்களிலும் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் என்று தனக்குத்தானே வசனம் வைக்கும் அளவுக்கு விஜய் உச்சம் தொட்டார் என்பதே நிதர்சன உண்மை. இந்த போட்டி வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் இண்டஸ்ட்ரியிலும் ரசிகர் உலகத்திலும் அது தெளிவாக காணப்பட்டது. சமூக வலைதளங்களில் இரண்டு சாரா ரசிகர்களும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொண்டார்கள். 2.0 படத்தில் கூட விஜய் ரசிகர்களை சீண்டும் விதத்தில் ஒரு வசனம் இருந்தது. வாங்கடா செல்ஃபி புள்ளைங்களா என்று குறிப்பிட்டிருப்பார். நாள் போக்கில் ரஜினிக்கு விஜய் மீது வருத்தம் இருந்ததை வெளிப்படையாக காட்டிய சம்பவம்னா அது இந்த காக்கா கழுகு பிரச்சனைதான். சும்மா சமூக வலைதளமே அதிர்ச்சின்னா பாத்துங்க. சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த ஜெயிலர் படத்தின் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் ஒரு குட்டி கதையை சொல்லியிருப்பார். அந்த கதையில காக்கா கழுகு என சம்பவத்தை சொல்ல ஸ்டேடியமே அதிர்ந்தது. இந்த உவமை ரசிகர்களிடம் வேறு விதமாக புரியப்பட்டதா அல்லது சரியாக புரியப்பட்டதா என்பது வேறு கதை. அந்த பேச்சு விஜயைத்தான் ரஜினி சாடுகிறார் என சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியது. பின்னர் லால் சலாம் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அந்த பேச்சு விஜயை குறித்தது அல்ல என்று விளக்கம் அளித்திருந்தார். அத்துடன் விஜயும் லியோ ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் என்றால் ஒருவர்தான் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைத்தாலும் இருவருக்கும் இடையில் வெளிப்படையான பிரச்சனைக்கு அதுவே தொடக்க புள்ளியாகும். சில நிகழ்வுகளில் ரஜினி விஜயை மறைமுகமாக புறக்கணிப்பது போல இருந்தது. கூலி ஆடியோ லான்ச்சில் குறிப்பாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படங்களை பற்றி ரஜினி பேசும்போது லோகேஷின் மிக பெரும் வெற்றி படங்களான விஜயின் மாஸ்டர் மற்றும் லியோ போன்ற படங்களை குறிப்பிடாமல் விட்டது ரசிகர்களால் கவனிக்கப்பட்டது. இது ரஜினிக்கு விஜய் மீது வெறுப்பு மனநிலை இருக்கிறது என்ற கருத்தை மேலும் வலுப்படுத்தின. அதன் பின்னர் விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர் இன்னும் டபுள் ஆனதே என்றுதான் கூற வேண்டும். விஜயின் அரசியல் பிரச்சாரத்தின் போது 41 அப்பாவி பொதுமக்கள் கரூரில் இறந்தனர். இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய அரசியல் உள்ளது என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். இந்த சம்பவத்தின் போது ரஜினிகாந்த் மற்றும் அவருடைய மனைவி சம்பவம் நடந்த அன்றே அனுதாப வீடியோக்கள் போட்டு கொண்டாடினார்கள் என்றே கூறலாம். நீங்க கேட்கலாம், அனுதாப வீடியோ தானே, இதில் என்ன இருக்கிறது என. ஆம், இருக்கிறது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சிறுவர் நடந்திருக்கு. இதில் எதுக்குமே வாய் திறக்காதவர் ரஜினிகாந்தும் பத்திரிகையாளர் கேட்டாலும் ஓ மை காட் எப்போ எனக்கு தெரியாது என சொல்லி அரசியல் விடயங்களில் நழுவி விடுவார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் இந்த சம்பவத்தில் மட்டும் வாய் திறந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் விஜய் மீது உள்ள வன்மம் என யூகிக்கலாம். அது மட்டுமில்ல, ஆட்சியில் இருக்கும் திமுகவுக்கு இவர் எவ்வளவு பெரிய அரசியல் விசுவாசி என்பதும் தெரிய வந்தது.
இப்போ விஜய் கட்சியான தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தனக்கு எதிராக பொய்யான கருத்தை பரப்பிவிட்டாராம். மறக்காத மக்களுக்கு நன்றாக தெரியும். 90களில் அரசியலுக்கு வருவதாக ரசிகர்களை ஏமாற்றியவர் நான் அரசியலுக்கு வருவது உறுதி என பல மேடைகளில் கூறிவிட்டு கொரோனா காரணத்தை காட்டி ரசிகர்களை ஏமாற்றினார். உண்மையில் அப்போது நடந்தது ஆதவ் அர்ஜுனா சொன்னதே. ரஜினி மீது வன்மத்தை வெளிப்படையாக பல பிரச்சார மேடைகளில் கொட்டும் சீமான் கட்சி உறுப்பினர்கள் பற்றி வாய் திறக்காதவர் இப்போது சம்பவம் நடந்து 5 நாட்களுக்கு பின்னர் அறிக்கை விட்டு மீடியாவின் கண்ணை மறைக்கும் அஜெண்டா கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கும் 2 காரணம்தான். ஒன்று, சிபிஐ அலுவலகத்தில் கரூர் சம்பவ விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கும் முக்கிய சந்தேக நபரான திமுக உறுப்பினர் செந்தில் பாலாஜி பற்றிய செய்திகள் வரக்கூடாது. 2, ஆதவ் அர்ஜுனா விஜயின் கட்சி உறுப்பினர். இதுதான் காரணம். ஒரு காலத்தில் ரஜினி மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தவர் விஜய். தனது படங்களில் சரி இன்டர்வியூஸ்லையும் ரஜினியின் ரசிகர் என்றே கூறுவார். கரூர் சம்பவம் நடக்கும் வரை தவறாது பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் விஜய் அதன் பிறகு சொல்லவில்லை. இதிலிருந்து விஜய்க்கு ரஜினியின் செயல்பாடுகள் எவ்வளவு மனவேதனையை உண்டு பண்ணியுள்ளது என்பதை தெளிவாக்குகிறது. விஜய் தனது திறமையால் ரஜினியை விட உச்சம் தொட்டது தவறா, அல்லது சொன்னபடி யார் மிரட்டலுக்கும் பயப்படாமல் அரசியலுக்கு வந்தது தவறா? மக்களே, நீங்களே சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.